போதுண்டா. ஹரி, டேய், ஐயோ, என்னப்பா ஆச்சு? அடிபிடிச்சா? கால கொடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. எந்திரிங்க சார், எந்திரிங்க. ஒண்ணுல கொஞ்சம் போடு. சரிதா, கொஞ்சம் பொறுத்துக்கோடா. கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா. சரியாயிடும்பா. இப்போ சரியாயிடும். ஒன்றும் இல்லை. நேத்து உங்க பையன் தோக்கல சார். என்னத்தான் தோக்க அடிச்சிட்டான். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. உன்னோட 26 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் என்னத்தையா பண்ணி கிழிச்சிட்டேன்னு என்னை பார்த்து என்னையே கேட்க வச்சிட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி 100 மீட்டரோ 200 மீட்டரோ ஓடி வின் பண்ணுற ஸ்ப்ரிண்டர் இல்லைவன். என்னோட பசங்க கிரவுண்டில் 3 ரவுண்டு ஓடினாவே மூச்சு வாங்கி நிற்பானுங்க. இவன் அப்படி இல்லை. இவன் ஸ்டெமினா லெவலே வேற. ஈஸ் எ லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர். இவனோட களம் இது இல்லை, மராத்தான். இப்பவே இவனை என் ஸ்டூடெண்டா எடுத்துக்கிறதுக்கு ஆசையாத்தே இருக்கு. ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் முதல் ஹீரோ அவங்க அப்பா தான். இவனும் உங்களை தான் ஃபாலோ பண்றான். முடியாது நினைச்ச என்னை விட முடியும் நினைச்ச நீங்க தான் பெஸ்ட் கோச். கீப் இட் அப். எங்க இருக்குன்னு பார்த்து டிக்கெட் வாங்கிடு. அதுக்கப்புறம் ஹரி பொறுப்பையும் என் தலையிலே கட்ட. ஏய் ஓடுறான் பாரு பிடி. ஹரி, ஏய் ஹரி, ஹரி ஓடக்கூடாது. ஹரி, 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 ஹரி. என்னடா இப்படி ஓடுற? என்னக்கா இவன்? முதல்ல கையை பிடி. ஹரி உன்கிட்ட நல்லா செட் ஆயிட்டான்லக்கா. மெதுவா பாத்து போடா. உன்னையும் அவனையும் பார்த்தா டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை. செப்பல கழட்டு. வாங்க மேடம். பையன் பேர் ஹரி. சொல்லுங்க. நான் அவனோட டீச்சர். என் பேர் அமுதவள்ளி. பையன் ஒரு 1 hour இருப்பான். இப்போதான் பே பண்ணுமா? அது தேவையில்லை. ஓகே. பையனை உள்ள அனுப்புங்க. பார்த்து போ. பார்த்து ஹரி. சரி இருக்கா, நான் வரேன். ஏய் எங்க போற? என் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், பார்த்துட்டு வரேன். பார்த்து அப்படியே ஓடிட்டு போற. உன்ன ஸ்நாக்ஸ் வாங்க போறதுக்கு இவ்வளவு பில்டப்பா. ஹரிக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வா. சரியா? சரி. இங்க வாட்டர் கேம்க்கு எப்படி போணுங்க? அந்த பக்கமா போணும். ஜான்வில் பேக் சைட்லயா? ஆமா. எல்லா விஷயமும் சொல்லிருங்க மாமா. அப்ப பிரச்சனை இல்லை, விடுங்க. தம்பி வந்துட்டாப்ல. மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு. சரிண்ணே. வாங்கப்பா. ஹரியை கூட்டிட்டு வரல? இல்லை சித்தப்பா, அவனுக்கு காம்படிஷன் வருது. வந்த உடனே போகிறதுக்கு எதுக்கு அலைச்சல் தான் விட்டுட்டு வந்துட்டேன். வாப்பா, வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ளை. வணக்கம் மாமா. உட்காருங்க பங்காளி. சிவதாசு மேலவடியில் இருக்கிற நிலத்துல 5 ஏக்கரா மட்டும் விற்க சொன்னேன்னு வேணும்னு சொன்னான். இப்போ விவசாயம் இருக்கிற நிலமையில இருக்கிற நிலத்தை பயிர் செய்யறதுக்கே ஒரு ஆளு தேடு கிடைக்கிறதில்ல. இதில் சுற்றி இருக்கிற பங்காளி பயலுக வேற. கொழு குத்துறதுலேருந்து வெள்ளாமையை வீட்டுக்கு கொண்டாந்து சேர்க்குற வரைக்கும் வரப்பு தாராரு வாக்கியா தாராருன்னு வருஷம் பூரா ஒரே தாடியார் பார்த்தா இருக்கு. இப்போ அந்த நிலத்தை நான் வாங்கணும்னு நினைக்கிறதே வழி தரத்துக்காக தான். அதனால சிவதாசு
ரோட்டோரமாக உங்கள் பையன் பேரில் இருக்கிற 1 ஏக்கராவை சேர்த்து 6 ஏக்கரா வாங்கினேன்னா பின்னால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் நம்ம வக்கீல் மாப்பிள்ளை என்னடான்னா உயில் வில்லங்கன்னு என்னென்னமோ சொல்கிறாப்புல. அது ஒன்றும் இல்லை பங்காளி. அம்மா பேரில் இருக்கிற 5 ஏக்கரா நிலத்துக்கு நீங்கள் தான் நேரடி வாரிசு. ஆனால் பையன் பேரில் இருக்கிற 1 ஏக்கரா நிலத்துக்கு உயில் படி நீங்கள் ஒரு கார்டியன் மட்டும்தான். அதாவது நீங்கள் தான் பையனுக்கு கார்டியன்னு கோர்ட்டு மூலமாக ஒரு டிக்ளரேஷன் டிகிரியும் பையனோட வெல்ஃபேருக்காகத்தான் இந்த இடத்த நம்ம விற்கிறங்கிறதுக்கு ஒரு கன்சென்ட் ஆர்டரும் வாங்கிட்டா ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். அதுக்காக நீ எங்கேயும் அலைய வேணாம். இதில் ஒரு கையெழுத்தை மட்டும் போட்டினா மற்ற வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். அவ்வளோதானே வெங்கடாலும். அதான் முறைனா அப்படியே சித்தப்பா பண்ணிடுவா. தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். என்ன மாமா மாப்பிள்ளை இப்படி சொல்கிறாப்புல? ஏக்கர் 2 லட்சம் ரூபா போகுது. அந்த 1 ஏக்கருக்கு வேணா மேலே 1 ரூபா போட்டு 3 ரூபாயை முடிச்சிருவோம். சரி, மாப்பிள்ளை மனசில் என்ன இருக்குன்னு தெரியல, கலந்து பேசிட்டு சொல்லுங்கள். முன்ன பண்ண எதாக இருந்தாலும் முடிச்சுக்குவோம். வரேன் வரேன் சரி மாமா. வரேன் மாப்பிள்ளை. சரி மாப்பிள்ளை வரேன். வரேன் பங்காளி. அக்கா அக்கா இங்க வா. ஏய், ஒன்று ஒன்று வாங்கிட்டு வரதானே தீனி பண்டாரம். இதுக்கா 4 வாட்டி அலைய முடியும். சரி, சோம்பேறி ஆயிட்ட நீ. திட்டாதக்கா, அப்புறம் எல்லாத்துக்கும் நீ தான் ஆ, அலையணும். சரி சரி. கேட்கறல்ல சொல்றா. யாரா உன கூட்டு வந்தது? சொல்றா. சொல்ல மாட்டல திருட்டு ராஸ்கல். சொல்றா. உன்னையெல்லாம் சார் சார் ஏன் சார் அடிக்கிறீங்க? பின்ன திருட்டு பையில அடிக்காம கொஞ்சுவாங்களா? திருட்டு பையனா? என்ன சார் சொல்றீங்க? அது என்னமாச்சு? அட ஆமாமா, குழந்தை கழுத்துல இந்த செயின் அறுத்துட்டா. யாரை பத்தி அப்படி சொல்றீங்க? என்னோட ஸ்டூடெண்ட். ஓ, நீங்களே ட்ரைனிங் குத்து அனுப்ப வேண்டியது, கையும் களவுமா சிக்கிட்டா ஸ்டூடெண்ட் டீச்சர்னு டிராமா போட வேண்டியது. நல்லா இருக்குமா உங்க கதை? சார் இவகிட்ட என்னங்க பேச்சு? முதல்ல அந்த பையன் கையில இருக்கிற செயினை வாங்குங்க. ஹரி, என்னதுமா? குடுமா ஹரி. என்னமோ பெருசா இருக்குன்னா இப்ப என்ன சொல்ற? கொடுத்துடலாம் ஹரி. கொடு ஹரி, சொன்னா கேளு ஹரி. குடுமா ஹரி, சொன்னா கேளுடா. ஹரி குத்துரு ஹரி, டீச்சர் கேக்குறாங்கல்ல. ஏங்க, இவளை சுத்தி நிறைய கூட்டம் இருக்கும் போல இருக்கு. முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன்டா அப்படி பண்ற? எல்லாரும் பாக்குறாங்க ஹரி. கொடுத்து தொலையேண்டா. என்னடா ஹரி, இதுக்கு போய் இப்படி பண்ணிட்டேடா. என்னமா பேசிட்டே இருக்கற? சேன தர போறியா இல்லையா நீ? சார் இவங்களை எப்படியே விட்டுறாதீங்க சார். இவங்களாம் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. பேசாமல் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருங்க. என்ன சார் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? நீங்க நினைக்கிறமா தப்பானவன் கிடையாது. அவன் பண்ணது அவனுக்கே புரியாது சார். அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்ட். ஸ்பெஷல் சைல்டா? அப்படினா அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியாது சார். பைத்தியமா? கேக்குறேன்ல, பைத்தியமா? ஆமா, பைத்தியம் தான். உங்கள மாதிரி புரியாத ஆளுங்களுக்குலாம் பைத்தியம் தான். போங்க சார், அத செயின் கொடுத்துட்டோம்ல. ஏய், ஏதோ பைத்தியமாடி, வாடி. ஹரி, சாரிடா. என்னப்பா யோசிக்கிற? அதான் கையெழுத்து போட்டு கொடுத்தா வெங்கடால எல்லாத்தையும் பார்த்துக்கிறோன்னு சொல்றாப்ல. என்ன சித்தப்பா நீ? அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என் பையன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன், ஆயுஸ்க்கும் அவன் அப்படியே தான் இருப்பான், டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படிப்பட்டவன் வளர்க்குறதுக்கு எனக்கு வக்கில்ல. அதனால தான் அவன் பேரில் இருக்கிற நிலத்தை நான் விற்கிறேன்னு கோர்ட்டில் அனுமதி கேட்கணும். அவங்க இன்னார் பையன் இப்படி, அதனால தான் அந்த நிலத்தை விற்க இன்னார் அதிகாரம் கேட்குறாரு. யாருக்காவது ஆக்ஷேபனை இருந்தால் கோர்ட்ரார அணுகவன்னு பேப்பரில் போடுவாங்க. என் பையன் பைத்தியான்னு நானே பேப்பரில் போட சொல்லவா? அப்படி ஒன்றும் இந்த இடத்த விற்க வேண்டிய அவசியம் இல்லை சித்தப்பா. அவன் பைத்தியம் இல்லை சித்தப்பா. இவங்கெல்லாம் பார்த்த ஹரி வேற, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற ஹரி வேற. எல்லாரும் அசந்து போற மாதிரி அவன் வருவான் சித்தப்பா. என்னப்பா இப்படிலாம் சொல்ற? நிலத்தை வித்தா பிள்ளைக்கு ஏதாவது பிரயோஜனம் செய்வியன்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குன்னு அந்த வெங்கடால என்கிட்ட சொல்லப்பா. பரவாயில்ல சித்தப்பா, நான் கிளம்புறேன். தம்பி, இவ்வளோ தூரம் வந்துட்ட, ஒரு 8 சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டு போயிடலாமே? இல்லைப்பா, அரத்தி பொருத்தினா கூட நாம் கொஞ்சம் யோசிக்கலாம். அக்கா புள்ள தானேன்னு ஹரியை அவளும் அனுசரணையாக பார்த்துக்குவாள்ல. வேணாம் சித்தப்பா, ஹரியை யாரும் பார்த்துக்க வேண்டியதில்லை. அவனே பார்த்துக்கிற அளவுக்கு தயாராகிட்டு இருக்கான். அதுக்கு மேலே நான் இருக்கேன். என்னை போலவே அவன் வாழ்க்கையில் அக்கறை எடுத்துக்கிறதுக்கு அமுதுவல்லி டீச்சர் இருக்காங்க.
நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இருப்ப இது வந்துடுறேன்.